ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட்டை வந்து 2 நாள் வீடியோ போட முடியல, சாரி. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுன்றது வந்து நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். அதாவது கேப் அப் ஆகுமா, என்ன நிலைமையில் இருக்குது, டெக்னிக்கலாக அப்படின்றது டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து அதை புது உச்சத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாருங்க, ப்ரோ மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் யூஎஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, நம்ம இந்தியன் மார்க்கெட் மதிக்காமல் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, எதுக்கு கம்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. அந்த ஓப்பனிங் இம்பேக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கேப் அப் ஓப்பனிங் கிடச்சி ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். பட் இந்தியன் மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி சும்மா ஃப்ளாட்டாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு சிக்னிஃபிகண்ட் கேப் அப்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஃப்ளாட் ஓப்பனிங் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அதாவது பாசிபிலிட்டி ஆஃப் குட் நியூஸ் அபவுட் வார் சிச்சுவேஷன் டுடே, யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சேஸ். இதுக்கு பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கிறது வந்து பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் அப்படின்ற பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர். ஸோ மே 24 இன்றைக்கி ஒரு பெரிய குட் நியூஸ் வரும் அப்படின்றது வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இதை பற்றி நிறைய லைஃப் சொல்லியிருக்கேன். இந்த வார் சிச்சுவேஷன் பெரிய லெவலில் இது பண்ணுற மாதிரி தெரில, மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு. ஒரு முற்றுப்புள்ளி ஸ்ட்ராங்காக வரணும், வந்தால் வந்து ரியாக்ட் பண்ணணும். இவங்க வந்து இழுபறியாகவே இருக்கனால வந்து அடப்போங்க, நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வாங்க, அப்புறமா நான் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டியோட ஸ்டாக் மார்க்கெட்டோட மைண்ட் வாய்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி அதுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு. பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் என்ன சிச்சுவேஷன் இருக்குன்றது பேசுகிறேன். ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் அந்த 23,800 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அது டெய்லி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது ப்ரைஸ் ஆக்ஷனில். இன்னொரு விஷயம், நம்ம வந்து அந்த 2-3 கமெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்துட்றேன். தற்போது அமெரிக்கன் மார்க்கெட் அனைத்துமே உயரத்தில் உள்ளது, ஆனால் இந்தியன் பங்கு சந்தை உயரவில்லை. இது இறங்கும் போது இந்தியன் மார்க்கெட்டும் இறங்குமா? கண்டிப்பாக. எப்போவுமே வந்து செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஸ்பார்க்கு கிடைச்சாலே வந்து அதை யூஸ் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப் ட்ரெண்ட் ஆகிறது தான் வந்து ஒரு குதிரை கொம்பு ஸ்டாக் மார்க்கெட்டில். டவுன் ட்ரெண்ட்லாம் வந்து அப்படியே வந்து அவல்கல்லை சாப்பிட்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு யூஎஸ் மார்க்கெட்டுக்கான ஏதோ ஒரு நியூஸ்னால் அடிச்சிருவாங்க. கண்டிப்பாக இம்பேக்ட் இருக்கும். கேசவன், குட் வால்யூம் கிரியேட்டட் பட் நாட் ட்ரை டு மேக் ட்ரெண்ட் பிகாஸ் த ஹெவி வெயிட்ஸ் are now having light weight, not enough energy to pull. எக்ஸாக்ட்லி. அப்படின்னு சொல்ல முடியாது. வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்கும் போது, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1 கோடி பேர் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறாங்க. அந்த ட்ரேடிங் வால்யூம் 1 கோடி இருக்குன்னா அதில் 1 கோடியில் வந்து 80 லட்சத்துக்கு மேலே வந்து எல்லாருமே ஒரு டிமாண்ட் ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆனது அந்த ஸ்டாக் மேலே போகும். இதே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் ஒரு மொத்தமே 10,000 ட்ரேடிங் வால்யூம், எக்ஸாம்பிளுக்கு 10,000 ட்ரேடிங் வால்யூம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 8,000-9,000 பேர் வந்து அந்த மெஜாரிட்டி அந்த மார்க்கெட்க்கு அந்த ட்ரேடிங் வால்யூமில் ஒரு 70-80% ஹைலி டாமினேட் பண்ணால் ஏறிடும். பட் வந்து அதனால தான் ஸ்மால் கேப் வந்து ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ரொம்ப ஹை வால்யூம் கொடுக்கும். லார்ஜ் கேப்பில் ட்ரேடிங் வால்யூம் அதிகனால டக்குன்னு வந்து உங்களால் பெரிய லெவலில் ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலால் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த காரணத்தால் தான் ஆறாரம் அரைச்சிட்ருக்கு. பட் ட்ரெண்ட் ஆகும், பார்ப்போம். மாற்றம் ஒன்றே மாறாது. சரவணன், ஹாய் ப்ரோ, ஐ எம் டூயிங் ஸ்விங் ட்ரேடிங் வித் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக் ஒன்லி. ஸ்டில் டூ ஐ நீட் டு ட்ராக் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ்? ஹவு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் ரெலவெண்ட் வித் இண்டிவிஜுவல் ஸ்டாக்? ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்மால் கேப் மிட் கேப் ரெலவெண்ட் வித் இண்டிவிஜுவல் ஸ்டாக். அதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து நிஃப்டி மிட் கேப் 50 ஸ்மால் கேப் 50ல் வந்து அந்த ஹெவி வெயிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நிஃப்டியில் ஹெவி வெயிட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்லேயும் ஹெவி வெயிட்ஸ் இருக்கும், நிஃப்டி ஸ்மால் கேப் 50லேயும் ஹெவி வெயிட்ஸ் இருக்குது. அது வந்து அந்த இண்டெக்ஸை வந்து டாமினேட் பண்ணும். பட் வந்து நிஃப்டி அளவுக்கு கிடையாது அந்த இண்டெக்ஸ். அதனால தான் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் தனியாக இண்டெக்ஸ் மூவ் ஆகுதுல்ல, அது வந்து அதோட ஹெவி வெயிட்ஸ் வச்சு மூவ் ஆகும். அதுதான் ரைட். ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட கதைக்கு வரேன். ஆக்சுவலாக என்ன நடந்தது ஃப்ரைடே, அதே இடத்தில் சுற்றிட்டுருக்காப்புல, பெரிய மூவ் இல்லை. அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் சுற்றிட்டுருப்பேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து இருக்குது. கடந்த ஒரு 10 நாட்களாக வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நிஃப்டி வந்து சுற்றிட்டுருக்கு. 23,800 ஆக்சுவலாக ஃப்ரைடேயோட ஹை 23,834. இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக கிளியர் கன்சால்டேஷன் மோட் இந்த இடத்துல. பட் இது ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது தான் என்னுடைய. இந்த இடத்துல ரொம்ப கடுப்பேற்றவங்கள இன்ட்ராடே பண்ணுறவங்களும் சரி, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களும் சரி,
மேலே போகிற மாதிரி போய்ட்டு கீழே வந்துடும், கீழே வர மாதிரி போய்ட்டு மேலே போய்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட. பாலாஜி, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஏன் நிஃப்டியை வந்து நான் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு. மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த சென்டிமெண்ட் வந்து உங்கள் ஸ்டாக்கில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து நம்ம டெய்லி ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இண்டெக்ஸை ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது டெய்லி நம்ம ட்ராக் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கீங்கன்னா. ஓகேவா? நான் கூட நிஃப்டி சொல்கிறேன்னா நிஃப்டியில் போய் ட்ரேட் பண்ணது கிடையாது. என்றைக்காவது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன், இல்லை நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்தால் வாங்குவேனே தவிர டெய்லி போய் ட்ரேட் பண்ணிருக்க மாட்டேன். பட் டெய்லி சொல்கிறதுக்கு என்னென்னா, ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி ட்ராக் பண்ணுறோம். சரியா? ரைட். ஸோ நிஃப்டி 23,800 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில், அதாவது வீக் கெயின் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. இந்த வாரம் கேப் டவுன் ஆகி அப் ஆகி முடிஞ்சிருக்கே தவிர ஒரு புல்லிஷ் கேண்டில். ஆனால் வந்து வீக் கெயின்னு பார்க்கும்போது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 50 பாயிண்டில் தான் ஹையில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஷார்ட் டேர்மில் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நான் வீக்லியில் போடுறேன். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஷார்ட் டேர்மில் நிஃப்டி இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் போது ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு, ஆல் டைம் ஹை பக்கத்தில். அங்கேருந்து விழ ஆரம்பித்தது வார் டென்ஷனால், அகெயின் ரெக்கவரி ஆக ஆரம்பித்தது, அகெயின் ஃபாலோ. ஸோ அந்த செல் ஆன் ரைஸ், லோயர் ஹை ஃபார்மேஷன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது இண்டெக்ஸு. வாட் எவர் த திங்ஸ், ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் 24,500 க்ராஸ் பண்ணால் தான் ட்ரெண்ட் ஆகும். ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன். இப்போதைக்கு மைனர் டேர்மில் உங்களுக்கு இந்த இடத்த கிராஸ் ஆகும்போதே அடுத்த டார்கெட் 24,000 அடுத்தடுத்து வரும். அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கன்சால்டேஷன் பிரேக் ஆகுதா, அப்சைடில் உடைச்சாலும் சைட்வேஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க, நிறைய ஸ்டாக் சேரும். ஆனால் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண தான் சொல்கிறேன்னா, நம்ம பயப்பட வேண்டியது 23,300 பிரேக் பண்ணால் தான் பை பண்ணணும். ஏன்னா 23,300 பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் நிஃப்டிக்கு 22,300. இங்கே வந்துடுச்சுன்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான ப்ராபர்ட்டியும் இங்கே க்ரியேட் ஆகிடும். அப்போ இதை உடைச்சுன்னா பெரிய கரெக்ஷன் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்த ரொம்ப க்ரூஷியலாக வாட்ச் பண்ணுறோம். இந்த 23,200 300லேருந்து 23,800 இந்த 600-700 பாயிண்ட் முக்கியமான ரேஞ்சு, ட்ரெண்டை டிசைட் பண்ணுற ஏரியா. இதை பிரேக் பண்ண ரொம்ப க்ரூஷியல் இந்த வாரம், அதான் நம்ம வாட்ச் பண்ணோம். ஏன்னா இந்த 23,800 கண்டினியூவாக ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குது. டவுன் சைடில் அடித்தாங்கன்னா க்ரூஷியல். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஏறி முடிஞ்சிருக்கு, பட் வந்து அதுவும் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணல. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த 54,300 அப்படின்றது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நான் லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைன். கேப் ஃபில்லிங் சப்போர்ட்டை வந்து ஃப்ரைடே ஐ திங்க் போன வாரம் பேங்க் நிஃப்டி தான் எடுத்தது இருந்தால் பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு. ரிக்கவரி வந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டாக இந்த 54,300 கிராஸ் ஆச்சுன்னா 54,800 ஆக்ட் ஆகும். இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் திரும்புதுன்னு புரிஞ்சுக்கலாம். அன்டினல்லஸ் செல் அண்ட் ரைஸ் சிச்சுவேஷன் தான், சைட்வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷர் தான், லிமிட்டட் அப்சைட் தான் மார்க்கெட் இப்போ இருக்க கண்டிஷனில். வெதர் மார்க்கெட் மேலே போனாலும் லிமிட்டட் அப்சைட் தான், நாட் பிக் மூவ். அதுக்கு வந்து இன்னும் பெரிய பிரேக் அவுட்லாம் ஆகணும். இப்போதைக்கு வித் சைட்வேஸ் வித் செல்லிங் ஸோ ஹெச்டிஎஃப்சியும் ஸ்லோவாக அந்த டவுன் ட்ரெண்ட் பாயஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது இண்டெக்ஸ் ஒரு ஹெவைட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் மூவ் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாமே அரைச்சிட்ருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அதே கேஸ் தான். உங்களுக்கு அந்த முக்கிய சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நல்லா ரேலி ஆச்சுன்னா போதும். இப்போ இருக்க கண்டிஷனில் நிஃப்டி டிஃபென்ஸு, மெட்டல் செக்டரு, ஸ்பெசிஃபிக்காக தான் எஃப்எம்சிஜி, ஃபார்மா இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏறிட்டுருக்கு. பட் வந்து மேஜராக பார்க்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்த அதே ரேஞ்சு தான் இந்த வாரமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, 23,800. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 23,800 இந்த வாரம் உடச்சிடுமா அப்படின்னு. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க தான் சான்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.